இன்றைக்கு சபைக்கு தேவையான அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்ன என்கின்ற காரியத்தை தான் ஆண்டவரே என்ன கொடுக்கறது, அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் யார் பற்றியெல்லாம் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு சபைக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த தலைப்பின் கீழாக தான் இன்றையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களும் உங்களோடு இடைப்பட இருக்கின்றோம். இன்றைக்கு அதி முக்கியமான ஒரு தேவை கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இன்றைக்கு சபையில் இல்லாமல் போனதுனால தான், இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு சபைகளிலே பல பிரச்சனைகளையும், தனிப்பட்ட வாழ்வில் பல பிரச்சனைகளையும், பல போராட்டங்களையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இது நீ கேட்க கேட்க இது எவ்வளவு அவசியம் என்கின்றதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஆகவே இன்றைக்கு முன்னுரையாக பல விஷயத்தை பேசப்போகின்றோம். வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து நாம் இதற்குள்ளாக போகின்றோம். 1 யோவான் 4:18 3:18 சொல்லிட்டேன், மன்னிக்கவும். 1 யோவான் 4:18 நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. யோவான் விசுவாசிகளுக்காக இதை எழுதுகிறாரு. அன்றைய நாட்களில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பல சத்தியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இப்படி சொல்லும்போது தான் அன்பை பற்றி போதிக்க ஆரம்பிக்கிறார். இது என்ன? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. என்ன சொல்கிறாரு? அன்பிலே பயம் கிடையாது அப்படின்றார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்கிறார். பயம் வேதனை உள்ளதுன்னு சொல்கிறார். ஒரு வேத பதிப்பில் பயம் கொடூரமானது என்றே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பயத்தை பற்றிலாம் பல காரியத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? 2 தீமோத்தேயு 1:7. ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பயமுள்ள ஆவி. அப்போ என்ன சொல்கிறாரு? பயம் என்பது ஒரு விதமான ஆவி என்று சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு வசனம் படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 15ஆம் வசனத்தை படிப்போம். ரோமர் 8:15 படிப்போம். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அடிமைத்தனத்தின் ஆவி. அங்கே என்ன சொல்கிறாரு? யோவான் என்ன சொல்கிறாரு? அங்கு ஆவின்ற காரியத்தை பற்றி பேசுகிறார். பயமுள்ள ஆவி என்று பேசுகிறார். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த பயமுள்ள ஆவிக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாரு. நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று. திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று தீமோத்தேயுல சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்க்குறோம், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியது, இந்த ஆவி அடிமைத்தனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆவியாக இருக்குது. பயம் அடிமைத்தனத்தை மட்டுமல்ல, பயம் வேதனையை கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் பயம் ஒரு ஆவி. இந்த ஆவி, இந்த பயம் ஒரு ஆவின்னு சொல்லும்போது இது ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட்ன்ற மாதிரி இது பிற்போக்கான ஒரு ஆவி. அப்போ எந்த ஒரு பயமாக இருந்தாலும் அது ஒரு விதமான பிசாசின் ஆவி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? பயம் என்று சொன்னாலே அது ஒரு விதமான பிசாசுடைய கிரியை, ஆவி என்று சொல்லி. ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்பிரிட்டை பார்க்க போகிறோம், இன்னொரு ஆவியை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்து படிப்போம். 11ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிப்போம். அங்கு இன்னொரு ஆவியை பற்றி சொல்கிறார். எங்கு? ஏசாயா தீர்க்கன் இங்கே ஒரு ஆவியை பற்றி சொல்கிறார். என்ன ஆவி? படிங்க பார்க்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும்
பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், இரண்டாவது ஸ்பிரிட். அப்புறம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இந்த இடத்துல இன்னொரு ஆவியை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். இங்க ஒரு ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்குது. என்ன ஸ்பிரிட்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது வசனம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும் என்றால் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா என்பவர் யார்? தாவீதினுடைய அப்பா. அப்போ அதிலிருந்து தாவீதிலிருந்து தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வரும். அவருடைய கிளை, அவருடைய பேர பிள்ளைங்க எலும்புவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஈசாயின் வேர் எழும்போம். அந்த வேரின் மீது என்னுடைய ஆவியை வைப்பேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆவி இருந்ததாம். அது என்ன ஆவியாம்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை அருளும் ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தையும் பண்ணினார். எப்படி பண்ணினார்னா, அவர் மேலே அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி இருந்தது. இன்றைக்கு சபைக்கு தேவையானது என்ன ஸ்பிரிட்னு சொன்னால், இந்த பயப்படுற தப்பான அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது, பிசாசின் ஆவி அல்ல. இன்றைக்கு சபைக்கு தேவையானது என்னவென்றால், அது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்கின்ற கர்த்தருடைய ஆவி நமக்கு தேவைப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அப்போ அன்பு எப்படி ஒரு பயத்தை புறம்பே தள்ளுகிறதோ, அதே போல் ஒரு விதமான கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வளர்ந்த காலகட்டத்தில் எப்படி வளர்ந்தார் என்று சொன்னால், ஒரே விதம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை தான் நாம் அதிகமாக பார்க்க முடியும். இன்றைக்கு சபையானது எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படலை, ஆனால் எதற்கெல்லாம் பயப்படக்கூடாதோ அதற்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு சபைக்கு தேவையானது என்ன? பிசாசிடமிருந்து வருகின்ற அந்த நெகட்டிவ் ஃபியர், ஒரு பிற்போக்கான பயமோ அடிமைத்தனத்தின் பயமோ இன்றைக்கு சபைக்கு அவசியம் அல்ல. இன்றைக்கு சபைக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற, தேவனிடமிருந்து வருகின்ற, கர்த்தரிடமிருந்து வருகின்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ சபையில் என்னன்னா, இன்றைக்கு இந்த ஸ்பிரிட்டில் நிரம்பாமல், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாமல் வேற எல்லா பயமும் இருக்கிறது தான் இன்றைக்கு சபைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ எல்லா பிரச்சனையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இருக்கும், என்னென்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. எல்லா பிரச்சனையிலையும் நீங்கள் முதலாவது சபையில் எழும்புகிற பிரச்சனையாக இருக்கட்டும், வேலையில் எழும்புகிற பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் எழும்புகிற பிரச்சனையாக இருக்கட்டும், சமுதாயத்தில் எழும்புகின்ற எந்த இடத்துல எழும்புகின்ற பிரச்சனையாக இருந்தாலும், இந்த பிரச்சனை எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணமாக இருப்பது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அந்த இடத்துல இல்லாமல் போயிருக்கும். கொஞ்சம் அந்த இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் நம்ம சில காரியத்தை சீர்தூக்கி பார்த்தாலே, இந்த பிரச்சனை எதனாலும் உண்டானது என்பதை கொஞ்சம் கவனித்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த இடத்துல இல்லாமல் இருப்பது தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் மூல காரணமாக அமைந்தது என்பதை நம்ம எல்லா இடத்துலையுமே புரிந்து கொள்ளலாம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு பயத்துக்குள்ளே போக ஆரம்பித்தார். அந்த பயம்தான் வேதனை உள்ளது, அந்த பயம்தான் கொடூரமானது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தேவனை பற்றிய கண்ணோட்டத்தில் வருகின்ற ஒரு பயம் கிடையாது. இது என்னன்னா, தேவனை பற்றி தப்பான ஒரு பயம். என்ன பயம்? கர்த்தர் தண்டிச்சிருவாரோ, கர்த்தர் நம்மளை அடிச்சிருவாரோ, கர்த்தர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ. இன்றைக்கெல்லாம் சபைக்கு பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நெகட்டிவ், கர்த்தர் மேலே இருக்கணும் ஒரு நெகட்டிவ் ஃபியர் தான் நிறைய பேர் இருக்குது. அடிச்சிருவார், நம்மளை தாக்கிடுவார். சில பேர் சொல்லுவாங்க, நரகத்தின் விளிம்பில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதாவது பண்ண தொப்புன்னு விட்டுருவாருன்ற மாதிரி தான் இன்றைக்கு அநேக நேரத்தில் கடவுளை குறித்தெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபியர் தான் அதிகமாக. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா மக்கள் இப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க, அடிச்சிடுவாரோ, தண்டிச்சிடுவாரோ, இப்படி ஆக்கிடுவாரோ, அப்படி ஆக்கிடுவாரோ என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் ஃபியர் இருக்குது.
ஆனால் அந்த நெகட்டிவ் ஃபியரில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது தேவனை குறித்து தப்பாக புரிந்து கொண்டு வருகின்ற ஒரு பயம் கிடையாது. அதுதான் பைபிள் போடப்படுறது அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த அன்பு? தேவ அன்பு பிற்போக்கான எல்லா பயத்தையும், பிசாசு கொடுக்கின்ற எல்லா பயத்தையும் அது புறம்பே தள்ளக்கூடியதாக இருக்கின்றது தேவன் நமக்குள்ளாக அருளுகின்ற அன்பு. அதுதான் தீமோத்தேயுல திரும்ப படிங்க, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:7 போடப்பட்டிருக்குது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவ பயம் என்று சொல்லக்கூடியது மிக மிக இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு? ரொம்ப எல்லா விதத்திலையும் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் வேதத்தில் 366 தடவை பயத்தை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேத வல்லுநர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா 365 கிடையாது, அன்னும் லீஃப் ஆண்டு ஒரு நாள் வரதுனால 366 தடவையும் பயப்படாத சொல்லப்பட்ட இடத்துல 300க்கும் மேற்பட்ட இடத்துல முற்போக்கான விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று விலைக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட இடத்துல முற்போக்கான விதத்தில் பயப்படன்னு சொல்லப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற இடத்துல தான் பிற்போக்காக வந்திருக்கும் ஒழிய மீதம் இருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட இடத்துலையும் முற்போக்கான விதத்தில் தான் இந்த பயத்தை பற்றி வேதம் அதிகமாக போதிக்கிறது என்பதை வேத வியாக்கியானங்கள் எடுத்து இவைகளெல்லாம் பேசியிருக்கிறார்கள். திரும்ப 1 யோவான் 4 போவோம், 4ஆம் அதிகாரம் 17-18 பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல எதை புறம்பே தள்ளும்? இந்த அன்பில் பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த எந்த பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்க்கும்போது 18ஆம் மாதம் 17 படிப்போம், 18 படித்தோம், 17 படிப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். போதும். என்னென்ன நியாய தீர்ப்பை பற்றி போதிக்கும் போதுதான் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக என்ன சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பை பற்றி விசுவாசிகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலோ, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய ஒரு பயம் என்னன்னா நியாய தீர்ப்பை பற்றி தான் பயம். ஒருவேளை கர்த்தரை நீ விட்டுட்டு போயிடுவாரோ. நிறைய நேரத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது பக்கத்தில் விசுவாசிங்களன்னா போச்சு கர்த்தர் வந்துட்டார் போல திரும்ப திரும்ப தேடுவேன், அங்கே போய் தேடுவேன், இங்கே போய் தேடுவேன். என்னப்பா அந்த விசுவாசியை காணோம், ஒருவேளை கர்த்தரை வந்துட்டாரா, தூக்கிட்டு போயிட்டாரா, நம்ம விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்ற ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு விதமான ஒரு அங்கலாய்ப்பு ஆதங்கம் எல்லாமே இன்றைக்கும் கர்த்தருடைய வருகையின் மேலே இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கும் அப்போ கொஞ்சம் சின்ன வயசில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி மெச்சூர்டாக தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுகிறதையும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதனுடைய ஆர்வம் வேறுபடுகிறதையும் பார்க்க ஆரம்பிக்கின்றேன். ஆனால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாரோ, ஒருவேளை இன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டு அதனால் விட்டுட்டு போயிட்டாரோ. அதாவது பெரிய பெரிய வல்கரான தப்பெல்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன அந்த 10வது 11வது படிக்கிறப்போ வர சின்ன சின்ன தப்பு, ஒரு இதனால் விட்டுட்டு போயிட்டாரோ, அதனால் விட்டுட்டு போயிட்டாரோ என்றெல்லாம் ஒரு விதமான பயம். உண்மையை சொல்கிறீங்களுங்க, அநேக நேரத்தில் சர்ச்சுக்கு நான் அந்த காலத்தில் போனது பயத்தில் தான் சில சர்ச்சுக்கே போனேன். எப்படியாவது ஆண்டவரே நான் ஒழுங்காக வந்துடுறேன், எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, என்னை மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, எப்படியாவது வாரத்தில் ஒரு இடம் கிடச்சா கூட போதும், அப்படியே விட்டுருங்க. நல்ல வேலைக்கு இப்போ அப்படி கிடையாது. இப்போ மெச்சூர்ட் ஆனாலும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகலாம் கிடையாது. நிச்சயமாக அங்கே போவோம் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது, நிச்சயமாக அங்கே போவோம் என்ற ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு சபை எடுக்கின்ற எல்லா முயற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கான காரியத்தை தான் சபை போதித்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாகவே பரலோகத்துக்கு போவீர்கள் என்பது நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருக்கின்றது. ஆகவே ஆவிக்கேற்றபடி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க,
கர்த்தருக்கு பயப்பட, இந்த நியாய தீர்ப்பை குறித்து இந்த இடத்துல நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டாம், தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்ம உள்ளே இருக்குது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்றே போடப்பட்டிருக்குது. படிப்போம். ரோமர் கிளம்பு புத்தகம் 5ஆம் அதிகாரம் திருப்புக்குங்க. நியாய தீர்ப்பு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய வருகை நாளில் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நிச்சயம் நான் செல்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. சரி, இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனமாக புரிஞ்சுட்டு வாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது வைத்திருந்த பயத்தை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது அந்த அளவுக்கு பயமுள்ளவராக இருந்தார். பயமுள்ளவராக இருந்தார்னா நடுங்கிட்டு இருந்தாரா? ஆண்டவரே அப்படின்னு இருந்தாரா? நீ நம்ம கிறிஸ்தவம் பண்ணுற மாதிரிலாம் ஜெபம் பயந்து நடுங்கி அந்த மாதிரி இருந்தாரா? கிடையாது. பிதா என்னை தண்டித்து விடுவார் என்று பயந்துக்கிட்டு இருந்தாரா? பிதா என்னை கைவிட்டு விடுவார் என்ற பயம் இருந்ததா? கிடையாது. இது வித்தியாசமான ஒரு பயம். என்ன பயம்? இந்த பயம் எப்படிப்பட்டது? ஏசாயா புஸ்தகம் போவோம். இயேசு கிறிஸ்து மீது இருந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தினுடைய டெஃபினேஷன் என்ன? அந்த பயம் எப்படிப்பட்டது? பிதா அடிச்சிடுவார்னு பயமா? பிதா தண்டித்துடுவார்னு பயமா? பிதா கைவிட்டுவார்னு பயமா? என்ன விதமான பயம்? ஏசாயா இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி விலகி சொல்லும்போது 3ஆம் வசனம் 11:3, ஏசாயா 11:3, கர்த்தருக்கு பயப்படுதல் இங்க விலகி சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். போதும். இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இயேசு கிறிஸ்து மீது எப்படிப்பட்டதாக இருந்தா அவருக்கு உகந்த வாசனையாக சொல்லுங்க. உகந்த சுகந்த வாசனை, உகந்த வாசனை. ஆமென். அந்த வாசனையில மகிழ்ந்தாராம். வாசனை என்று சொன்னாலே மகிழ்ச்சிக்காக இல்லைங்களா? ஒரு கப்பு போகிறதுக்காக இருக்குது, அது வேற கணக்கு. ஆனால் உண்மையாகவே இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்வை கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். கர்த்தருக்கு பயப்படுறதுல இவர் ஒரு விதமான ஒரு இல்லை. அந்த கர்த்தருக்கு பயப்படுகின்றது உகந்த, அவருக்கு உகந்த வாசனையாக இருந்தது. அதாவது கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பயம் அநேக நேரத்தில் அது நல்லாவே இருக்காது. நம்ம பயப்படுற பயம் பிரியமாகவே இருக்க முடியாது. நம்ம பயப்படுற பயம் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அகோரமாக, ஒரு திகிலாக, நம்ம பயப்படுற பயத்தில் எப்போதும் இந்த ரோமரில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அடிமைத்தனத்தின் ஆவி தான் அதில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அப்படி இல்லை, உகந்த வாசனையான பயம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் எப்படி? மகிழக்கூடிய ஒரு பயம். அதுதான் திரும்ப சொல்கிறேன், சபைக்கு வருகின்ற நீங்கள் ஒரு அச்சம் கலந்த, ஒரு திகில் கலந்த, ஒரு ஹரர் கலந்த அந்த மாதிரி பயம் கிடையாது. இந்த பயம் உகந்த வாசனை, மகிழக்கூடிய ஒரு தன்மை. பாருங்கள், மோசே பார்வோனுக்கு பேரன். அதுக்கு முன்னாடி தெரியும், மோசேயுடைய அம்மா பேரன் நமக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால் மோசேயுடைய உண்மையான தகப்பன் எபிரேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க தான் உண்மையான தகப்பன், உண்மையான தாய் இல்லைங்களா? ஆனால் மோசே எங்கே வளர்க்கப்பட்டார்னா பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அதனால் இந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தோன்றாருன்னா பார்வோனுடைய பேரனா தோன்றார். அரண்மனையில் எப்படி வளர்ந்துருப்பார் பாருங்கள். சில நேரத்தில் இந்த மகன் கூட அடி வாங்கிடுவாங்க, ஆனால் பேரப்பிள்ளை யாரும் அடிக்க மாட்டாங்க பாருங்கள். பார்த்துட்டிங்களா? மகன் திட்டு வாங்குவார், மகெல்லாம் பாரு கண்ணாப்பிள்ளான்னு பேச்செல்லாம் வாங்குவாங்க. ஆனால் பேரப்பிள்ளைங்கன்ற லிஸ்ட்டில் வரும்போது அப்படியே அமைதியாகிடுவாங்க, அப்படியே கூடாயிடுவாங்க. நம்ம மேலே கூட டெரர், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேலே கூட ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாலாம் இது பண்ணுவாங்க. ஆனால் பேரப்பிள்ளைங்கலாம் அமைதியாகிடுவாங்க. அப்படி தானே? இங்கே நான் சொல்கிறது உண்மையாக பொய், அப்படி தானே நடந்துக்குவாங்க.
சில பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன எங்களுக்கு பேர பிள்ளைங்களே வரல, பேர பிள்ளைங்க வந்த பிற்பாடு அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி இருக்குது. நான் எங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறவங்க அப்படி தானே. நிறைய இடத்துல பார்க்கணும், தாத்தா பாட்டிங்க இந்த பேர பிள்ளைகளை கொஞ்சிற விதம் மகன் மகளை கொஞ்சிறத காட்டிலும் அதிக மடங்கு பாசம் யார் மேலே வச்சுருப்பாங்கன்னா பேர பிள்ளைங்க மேலே வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், பார்வோனுக்கு இப்போ மோசே யாருன்னா பேர, புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு ஒரு பாசம் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஏன் சொல்ல வரன்றது கொஞ்சம் கவனம் வைக்கலுங்க. அந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருந்தவர் தான் மோசஸ். எகிப்தின் அரண்மனையில் பார்வோனுக்கு பேரனாக இருந்தவர், புரியுதுங்களா? இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா 30 லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் படையாட்கள் என்று போடப்பட்டிருக்குது. அவங்க மனைவி பிள்ளைகளாக சேர்த்தா தோராயமாக 30 லட்சம் போடுறோம். அதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் தான் இருந்திருப்பார்களுடைய, அதற்கு குறைவாக வந்திருக்க மாட்டார்கள். இப்போ இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனம் வைக்கணும். இந்த லீடர் ஒருத்தர் மட்டும்தான் அரண்மனையில் வாழ்ந்தவர், அரண்மனையில் இருந்தவர். அரண்மனை சாப்பாடு, அரண்மனை படிப்பு, இன்னும் சொல்ல போனால் பார்வோனுக்கே பேரன் என்ற லிஸ்ட்டில் வாழ்ந்தவர் தான் நம்ம மோசஸ். இப்போ இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கிடந்தார்கள். இவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை, எவ்வளோ துக்கம். இப்படி தான் இவங்க வளர்ந்தாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல், வேலை அதிகமாக இருக்கும், சம்பளம் குறைவாக இருக்கும், சாப்பாடும் குறைவாக இருக்கும். இப்படி தான் அவங்களுடைய நிலைமையை வந்து இப்படிப்பட்ட ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்புகிறார்கள். எகிப்தை விட்டு கிளம்பி மகா அற்புதங்கள் அதிசயங்களோடு தேவனவர்களை மீட்டு வெளியே கொண்டு போகிறார். செங்கடல்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே முறுமுறுப்பு, செங்கடலை தாண்டோனையும் முறுமுறுப்பு. ஒவ்வொரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் இவங்க அடிக்கடி இவங்க செஞ்ச ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களை வந்து எகிப்தில் கல்றையிலலாம் சொல்லி எங்களை இந்த வனாந்திரத்தில் புதைக்கும்படி கொண்டு வந்தீர். அப்புறம் என்ன சொன்னாங்க, அடிக்கடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா எகிப்தை விட்டு இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த 30 லட்சம் ஜனங்களும் அடிக்கடி எகிப்தை விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. எங்கள் மனதில் அடிக்கடி எகிப்துக்கு போயிட்டாங்க. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்லப்போனால் இந்த ஜனங்கள் இப்படி பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட அருகதி இல்லை. எகிப்து நல்லா இருந்துச்சோம், எகிப்தில் சாப்பாடு நல்லா இருந்துச்சோம். இப்போ இங்கே பைபிள் மன்னாவுடைய டேஸ்ட் எப்படி, என்ன டேஸ்ட்டில் எழுதுறீங்க? ஒரு இடத்துல ஒளிவெண்ண டேஸ்ட், அப்புறம் தேனிட்ட பனியார், அது ஒரு சுவை, இன்னும் ஏகப்பட்ட சுவை நிறைந்தது. சும்மா இது மட்டும் இன்னும் நிறைய சுவைகள் இருந்தது இந்த மன்னா டேஸ்ட்டு. எவ்வளோ சாப்பாடெலாம் அழகாக சாப்பிட்டாங்க, என்ன நல்ல அழகான தண்ணீர்லாம் குடித்தாங்க, நல்ல காடை கெட்டப்போ நல்ல. இவங்க எகிப்தில் கூட அப்படி சாப்பிட்ருக்க மாட்டானுங்க இவனுங்க. கேட்டால் 1/4 கிலோ, அங்கே 1/4 கிலோ சிக்கன் கிடைக்கிறத கஷ்டம். அங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காடை நல்லா கொழு கறி உள்ள காடையா. நம்ம ஊரில் இருக்கிற காடை அது இல்லை, அது சும்மா ஒட்டி வத்தலும் தொத்தலுமாக இருக்கிற காடை. நம்ம சிக்கன் கடையில் இருக்கிற பாரு, அந்த காடையை பற்றி சொல்லலை. இந்த இஸ்ரவேலுடைய காடைகளை பற்றி வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் காடை வேகத்தில் பறக்கும், ஆனால் இஸ்ரவேலில் இருக்கிற காடை வந்து வேகத்தில் பறக்காது. அது கொழுன்னு நல்லா சதை பிடிச்சதாக இருக்குமா பாருங்கள். இது காற்று எந்த பக்கம் அடிக்குது அந்த பக்கம் அப்படியே காற்றின் வாக்கில் போகும். அப்படியே காற்று வாக்கில் போகிறது வந்து எந்த பக்கம்லாம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம் போகக்கூடியது. அந்த பைபிளில் இந்த காடை அனுப்பும்போது கர்த்தருடைய கீழ்காற்றை அனுப்பினார், இது இஸ்ரவேலின் பாளையங்கள் எல்லாம் இந்த காடை நெருப்பினது. அந்த அளவுக்கு கொழு காடைகள், கறி உள்ள காடைகள். புரிஞ்சுச்சுங்களா? அதுதான் கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அடிக்கடி நினச்சாங்க, எகிப்தில் அப்படி இருந்துச்சு, எகிப்தில் இப்படி இருந்துச்சு, நாங்கள் அங்கே சாப்பிட்டு வெங்காயத்தை நினைக்கிறோம், பச்சை மிளகாய் நினைக்கிறோம், பழையசோறு நினைக்கிறோம். வனாந்திரத்தில் எவ்வளோ டேஸ்ட்டாக கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். இதோட அடிக்கடி வனாந்திரம். கவனமாக கேளுங்க, ஏன் சொல்ல வரேன்னா, வனாந்திரத்தில் மோசேயும் வனாந்திரத்திலே இவர்களோடு பிரயாணம் செய்து கொண்டு தான் வருகிறான். ஆனால் இந்த இடத்துல தேவனை பார்த்து முதல்ல முறையிடுகின்ற ஒரு ஆளாக இருக்கக்கூடியது யார் என்றால் மோசஸாக தான் இருக்கணும். என்னாண்டவரே, எகிப்தில் பார்வோனுடைய பேர் நடந்துட்டு நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன். அவரு தான் என்ன பண்ணியிருக்கணும், முத தேவனுடைய சமூகத்தில் முறையிட்டு இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் அவரை குறை சொல்லியிருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் அவர் வந்து தப்பாக பேசியிருக்க வேண்டும். சொல்லப்போனால் மோசஸ் தான்
இவங்க சொல்கிறாங்க பாருங்க, எகிப்து நல்லா இருந்துச்சு, எகிப்து சூப்பராக இருந்துச்சு, எகிப்து நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நினைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த எகிப்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் யாருன்னா மோசஸ் மட்டும்தான். அவர் மட்டும்தான் அந்த வனாந்திரத்தினால சொல்லியிருக்கணும், எல்லாரும் இப்போ அது பாருங்க ஜனங்களே, நான் எகிப்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, உங்களோட சேர்ந்து நானும் என்ன பண்ணுறேன், இது குப்பையில் படுக்கிறேன், அங்கே படுக்கிறேன், இங்கே படுக்கிறேன் அப்படி என்று மோசஸ் மட்டும்தான் புலம்பி இருக்கக்கூடிய தகுதி உடையவர், அவர் மட்டும்தான். வேற யாருமே கிடையவே கிடையாது. நான் சொல்றது உண்மையா? புரிஞ்சுச்சா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? இதை சொல்லக்கூடிய ரைட்ஸ் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்தது. இஸ்ரவேலருக்கெல்லாம் இருக்கக்கூடாத ஒரு பயம் மோசேக்கு அதிகமாக இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இந்த ஜனங்கள் ஏன் முறுமுறுத்தாங்க? இந்த ஜனங்கள் ஏன் தேவனை அடிக்கடி குறை கூறி கொண்டே இருந்தார்கள்? ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லை. ஆனால் மோசே என்ற ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. அவனை கூப்பிடும்போது கூட உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு வாப்பா அப்படின்னார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. எவ்வளோ விரோதம்! சில பாடத்தெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை அந்த அளவுக்கு கற்றுக்கொண்டவர் மோசஸ். அதுதான் வனாந்திரத்தில் போகும்போது மற்ற மக்கள் எவ்வளவு தப்பு தப்பாக தேவனை பேசினாலும், அவதூறாக பேசினாலும், தவறுதலாக பேசினாலும் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து கர்த்தரை குறை கூறாமல் போயிட்டு இருக்கிறார். 2-3 தடவை கர்த்தர் சொல்றார், இந்த ஜனங்களை அழிச்சிடுவேன்றார். இவர் போய் முறையிட வேணாம் ஆண்டவரே, ஜனங்களுக்காக போய் நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த சுச்சுவேஷனில் நீங்களும் நானாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம்? அடிக்கடி இந்த மக்கள்லாம் காண்டெல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது. மோசேக்கு விரோதமாக பைபிள் வந்து பார்க்குறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அடிக்கடி முறுமுறுத்தவர்கள். ஒரு தடவை சொல்ல, மோசேக்கு நவருப்பா, அந்த மக்களை இங்கே நான் போட்டு தள்ளிடுறேன்றார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நல்ல நானே ப்ரேயரில் இந்த ப்ரேயர் பாயிண்ட் வைக்கலான்னு இருந்தேன். ஆண்டவரே, உனக்கு இடர் உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு எத்தனை டைப் இடர் உண்டாக்கணும் தெரியுமா, போட்டுருக்கன்னு சொல்லான்னு பார்த்தேன். நல்ல வேலைக்கு எப்படிங்க ஆண்டவரே, உங்களுக்கு மைண்டு வாய்ஸ் கேட்டுச்சு போல, என் இருத்தில் இருக்கிறது அப்படியே நீங்கள் சொல்கிறீரே, போட்டுருங்க ஆண்டவரே, நம்ம பார்த்துக்கலாம் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, மோசஸ் ஒரு நாள் கூட அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. சொல்கிறார், ஆண்டவரே உங்களை தப்பாக நினைப்பாங்களே பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ரெவரண்ட், தேவன் மேலே எந்த ஒரு விதமான ஒரு பயம், பக்தி, ஒரு ஹானர். ஆண்டவர் உங்களை தப்பாக நினைப்பாங்க ஆண்டவரே பாரு. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தால் ஒரு மனிதன் இங்கே நிரம்பி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்திலேயே போயிட்டு இருக்கிறார். அதனால தான் அந்த ஹானர் இவருக்கு இருக்குது, மற்றவர்களுக்கு அந்த ஹானர் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லை. நான் சொல்ல தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தேவ பிரசன்னத்தில் தள்ளி விடாது. மற்றவர்கள் எல்லாரும் பயந்தார்கள், ஆனால் மோசே பாருங்கள் மேகங்குள்ளே போகிறார். மற்றவங்களும் பாருங்க கர்த்தருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. சிலதை சொல்கிறாங்க, மோசே இங்கே பாருப்பா, இவங்கெல்லாம் கடவுளை பார்த்த விதம் வேற, மோசே கடவுளை பார்த்த விதம் வேற. இவங்க பார்த்தோன்னா கர்த்தரை அடிப்பார், கர்த்தர் போட்டுருவார், கர்த்தர் அவ்வளோதான் தூக்கிடுவார் அப்படின்னு. ஆனால் இவர் மட்டும், அவங்க மக்கள் பயப்படுறாங்க. மோசே அந்த ஆண்டவர் எங்களுக்கு டைரெக்டாக பேசுவாங்க, நீ பேசி எங்கள்கிட்ட சொல்லு, அப்படி தான் பேச ஆரம்பித்தாங்க. தேவ பிள்ளைகளே, உண்மையான கர்த்தருக்கு பயப்படும் அந்த மக்களுக்கெல்லாம் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அதிகமாக இருந்தது. ஒரு விதமான பயத்தின் ஆவி. அங்கே திரும்ப 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 தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் வாழ்ந்த மனிதன், கர்த்தரை குறித்து எந்த ஒரு குறையும் சொல்லாத ஒரு மனிதனாக இருந்தார். நீதிமொழிகள் போவோம், 9ஆம் அதிகாரம் 10-11 வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் படிப்போம். 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். கவனிங்க, அருமையான ஒரு காரியத்தை சாலமோன் இங்கே எடுத்து காண்பிக்கிறார். இந்த வசனம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்களும் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், அநேக நேரத்தில் உங்களுக்கு தெரியுங்களா, உங்களை விட நிறைய காரியத்தை சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லுவாங்க. நீங்கள் கூட அறிந்து வைத்திருக்கிறது கம்மி, ஆனால் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பரவாயில்ல, இன்றைக்கி உங்களுக்கு சண்டே கிளாஸ் தான்.
என்ன சண்டே கிளாஸ்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசின் மன்னிக்கும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு சொல்லிட்டு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்ன சொல்றாரு? இந்த பூமியில் நீ ரொம்ப நாள் வாழணுமா? இந்த பூமியில் நீ ரொம்ப நாள் இருக்கணுமா? ஒன்னே ஒன்று, கர்த்தருக்கு அது சொல்றாருல, என்னாலே அப்படின்போது என்ன, யாராலே? கர்த்தருக்கு பயப்படுதலினாலே. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானத்தினாலே உன் நாட்கள் பெருகும். அப்போ ஞானம் நாட்களை பெருக பண்ணுது, ஆயுசின் வருத்தங்களை விருத்தி ஆகுது. அப்போ இந்த ஞானம் வருவதற்கான ரூட் என்ன, வழி என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ உங்களுக்கு பாருங்க, இது உன் நாட்களும் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்களும் விருத்தியாகும். நீடிய வாழ்வும் உண்டு, தீர்க்காயுசும் உண்டு. யாரால்? ஞானத்தினால். இப்போ அந்த ஞானம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தாலே நான் சொல்கிறேன், மற்ற எந்த காரியத்தை குறித்து பயப்பட மாட்டீர்கள். சரி, இன்னொன்று, இதுக்கு ஆப்போசிட் படித்தா என்ன படிப்போம்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஞானம் இருந்தால் உன் நாட்களை நீடித்திருக்க, உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும், இல்லைங்களா? அப்போ ஞானம் இல்லை என்றால் என்ன? அவருக்கு ஆப்போசிட் என்ன? இல்லைங்க, ஞானம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? உன் நாட்கள் குறையும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகாது, அது குறுகி போகும். அதுக்கு ஆப்போசிட் தான். அப்போ இதுக்கு என்ன அவசியம்? ஞானம் அவசியம். இப்போ ஞானத்துக்கு என்ன அவசியம்? ஞானத்தின் ரூட்டு எங்கே இருக்குது? ஞானம் ஆரம்பிக்கிற ஒரு இடம் எங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். பாருங்க, திரும்ப சொல்கிறேன், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா மற்ற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். சில பேருக்கெல்லாம் பயம் இருக்கும், இது நடந்துருமோ, இது ஆயிருமோ. இப்போ இன்னைக்கு மரணத்துக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஏன் மக்கள் நீடித்து வாழ முடியல? ஆயுசின் வருஷங்கள் ஏன் குறுகி போயிடுது? அவங்க மற்ற காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆயிருமோ, அது ஆயிருமோ, இது ஆயிருமோ, இது வருமோ, ஒரு செத்துருவோமோ, இது நடந்துருமோ, நடக்கக்கூடாது நடந்துருமோ, வரக்கூடாது வந்துடுமோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள சூழ 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 அது அவர்கள் நாட்களை குறுக பண்ணிவிடும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணும், உங்கள் ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்கும். இன்னொன்று, கர்த்தருக்கு பயப்படுதல், இந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த பயம் மற்ற எல்லா பயத்தையும் அடித்து உதறி வெளியே தள்ளிடும். ஆமென். அப்போ உங்களுக்கு இது தேவை, இந்த ஒரு பயம் இருந்தால் போதுங்க. இந்த உலகத்தில் மக்களுக்கு பாருங்கள், எல்லா விஷயத்திலையும் பயம், லொட்டு லோஸ்க்கு எல்லாத்துலேயும் பயமாக இருப்பாங்க. சிலது எங்க இது நம்ம ஊரில் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி கிராஸ் ஆகிருட்டோம், பார்க்கலாம் உங்களுடைய இதை. என்னங்க, உண்மை தானேங்க? உண்மையா உண்மை இல்லைங்களா? இன்னங்க அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. நாங்களாம் பயப்பட மாட்டோம் பாஸ்டர். சரி, ஓகே, திரும்ப சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தால் மற்ற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை புறமே தள்ளிடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், எனக்கு தெரியும், எல்லாவற்றிலையும் அவங்கள ஸ்டெடியாக இருக்கும், அவங்கள கொண்டு போகக்கூடியது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். நீடிய வாழ்வு எங்கே இருக்குது? ஆயுசின் வருஷங்கள் எங்கே இருக்குது? அது குடியிருக்கிற இடமே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் தான் இருக்கிறது. மோசே 120 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். யோசிச்சு பாருங்க, தள்ளாடி நடக்கலை மோசே. அவர் கானானுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜாவுக்கு, மோசஸ்க்கு உள்ளே போக முடியல. ஆனால் கர்த்தர் பாருங்க, நல்ல விஷயம், பரவாயில்ல இல்லை. அதெல்லாம் ஏன் பிளான் பண்ணார்னா, இது ஜோஷுவா தான் கானானை பிரித்து கொடுப்பது தேவனுடைய பிளான். நான் உங்களுக்கு இந்த எண்ணாகமத்தை எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன். ஜோஷுவா என்றால் இரட்சகர், மீட்பர் என்ற அர்த்தம்.
இயேசு, யோசுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். அது ஏன் வந்து மோசே என்று சொன்னாக்கா நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை கானானுக்குள் கொண்டு போகாது. கிறிஸ்து தான் ஒரு மனிதனை கானானுக்குள் கொண்டு போவார் என்பதற்காக தான் மோசேவை கர்த்தர் அங்கேயே ஸ்டாப் பண்ணார். உள்ளே போகணும், அங்கேயே ஸ்டாப் பண்ணார். புரியுது? அதெல்லாம் தேவனுடைய பிளான், அது மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்க, அது இந்த பிளான். அதனால அவனுடைய காரியத்தை கரெக்டாக தேவன் நகர்த்திக்கிட்டே வந்தார். ஆனாலும் கர்த்தர் நல்லவர் பாருங்கள். இந்த மோசஸை வந்து எப்பா நீ வந்து போக முடியாது, நீ சில என்னுடைய பிரமாணத்தை மீறிட்டு சில விஷயத்தை மீறினதுனால நீ போக முடியாது, ஆனாலும் நீங்கள் வா, இந்த மலையில் வந்து அவனை பார்க்க சொல்கிறார். பார்க்குறான் பாருங்கள். மலைக்கு ஏறும்போது ஆண்டவரே மெதுவாக கூட்டிகிட்டு போங்க ஆண்டவர், என்ன ஆண்டவர் வேகத்தில் போகிறீங்கன்னு சொன்னாரா? நம்மளாக இருந்தால் 120 வயசு, இங்கே 120 வயசு, இங்கே யாராவது இருக்கிறீங்களா? எனிபடி யாராவது 120? இல்லை 80க்கு மேலே இருக்குது. 80க்கு மேலே இருக்கிறீங்களா? 80 வர போகிறீங்க. 120 மனுஷன் மலை மேலே போய் மலை மேலே போகிறது மட்டும் இல்லைங்க பாரு. நம்ம வந்து அங்கேருந்து கீழேருந்து எத்தனை படிக்கட்டு, எத்தனை ஸ்டெப்புங்க? 10-15 ஸ்டெப் இருக்குமா? 15 ஸ்டெப்பு மேலே மேலே யாரையும் பார்க்கணும் கூட மூச்சு முதல்ல கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன், கை கூட கொடுக்க முடியல. நம்ம சர்ச்சாவது பரவாயில்லைங்க, முதல் ஸ்டெப்பு தான். சேலத்தில் சில சர்ச்சஸ் எல்லாம் 2வது மாடிலாம் சர்ச்சஸ் வச்சுருக்குறாங்க. சேலத்தில் நாமக்கல்லாம் 2nd ஃப்ளோர். இங்கே சேலத்தில் ஒரு சர்ச்சில் 2nd ஃப்ளோர் இருக்குது. அது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வந்து நான் நினச்சேன் இந்த படிக்கட்டாவது நல்லா இருக்குதேப்பா, அந்த இரும்பு படிக்கட்டு எப்படா காலை கீழே விட்டுருவோன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அங்கேயும் மக்கள் போகிறாங்க 2nd ஃப்ளோருக்கு. சொல்லப்போனால் அடுத்து 3rd ஃப்ளோர் தான் வைக்கணும் போல். பாஸ்டர் ஏஎஃப்டி மக்கள் நமக்கு 2nd ஃப்ளோர்லாம் வேணாம், நமக்கு 3rd ஃப்ளோர். கவலைப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன சொல்கிறேன்னா, நம்மால் மோசஸ் மலை மேலே ஏறி அழகாக போனது மட்டும் இல்லை, இவர் ஒரு டைம் மலைக்கு போனவர் கிடையாது. அடிக்கடி மலைக்கு ஏதாவது பேசணும் உடனே ஆண்டவர் பர்சனலாக மலைக்கு கூட்டி அங்கே வாப்பா, அங்கே பேசிக்கலாம், பர்சனலாக பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம வயசான தாத்தா அடிக்கடி மலைக்கு ஏறி வருவார். அடுத்தது அந்த மலையிலிருந்து கானான தன் 2 கண்களால் பார்க்குறார். நீ நம்ம பார்க்கணும் எங்க ஏற்காட்டில் இந்த லேடி சீட்டில் 5 o'clock இருக்குங்க, எங்கே இங்கேருந்து பார்த்தா மேட்ரு தெரியுதா? போயிருக்கீங்களா? போய் பார்த்துருக்கீங்களா? அங்கேருந்து மேட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே எங்கே பார்த்தது இல்லைங்க. சரி, ஏற்காடு போயிருக்கீங்களா? ஏற்காடு போகாத ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஏற்காடு போகாத ஆட்கள் இருக்கிறீங்களா? லேடி சீட்டில் 5 o'clock இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தின் வியூவெல்லாம் பார்க்கலான்றாங்க. ஆனால் நம்ம மோசஸ் ஆண்டவர் இங்கே பாருப்பா, பத்திரமா அந்த 5 o'clock வச்சுக்கிட்டு தான் ஒன்று அடையாளமாக நீ பார்க்குற. அடுத்தது யோசுவா பார்க்கணும், அடுத்தது நம்ம வாழையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி மேலே கர்த்தர் வந்து 5 o'clock வச்சா கிடையாது. அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, கண் இருளடையவில்லை, மோசையின் பலன் குன்றி போகவில்லை. எப்போ மறிக்க போகிறதுக்கு முன்னாடி பேசுகிற சீன் இதெல்லாம் வந்து மூபாகமும் கடைசியில் வரதெல்லாம் வந்து எப்படி? ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவன் நாட்களை நீடிக்க பண்ணுவது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஆயுசின் வருஷங்களையும் அதிகமாக்கக்கூடிய பவர் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலன் உண்டாவதாக. சில பேர்லாம் 2வது மாடி ஏறணும்னு இப்போ தான் மேலே வந்து அதுக்குள்ளே கீழே அனுப்புறீங்களா? இல்லைப்பா போய் எடுத்து இப்போ தான் மேலே வந்தேன், திரும்ப கீழே போகணுமா? இல்லை, எத்தனை டைம் மேலே கீழே இறங்கிட்டு வந்தாலும் உங்கள் பலன் குறையாத அளவுக்கு இருக்கக்கூடிய பவர், ஸ்பிரிச்சுவல் லா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் அவைகளெல்லாம் அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாகும். எடுத்து படிப்போம். 3 நீதிமொழிகள் 3 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை படிப்போம். 5லிருந்து 7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இன்னொரு கர்த்தருக்கு பயப்படுதல் தீமை விட்டு விலக பண்ணும் என்றெல்லாம் போடப்பட்டிருக்குது.
தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம், உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அப்புறம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசமும் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. போதும். இந்த இடத்துல பார்க்குறோம், உன் வழிகளில் உன் சுய புத்தியின் மேல் சாயாத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளெல்லாம் நீ அவரே நினச்சிக்க. உன் பாதையெல்லாம் கரெக்டாக சவையாக போகும், நீட்டாக போகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. தங்கு தடையின்றி இடர்கள் இல்லாமல் நீ செல்ல ஆரம்பிப்ப. யாரும் உன் வழியை சாத்த முடியாது, உன் வழியை பூட்ட முடியாது. எதிரிகள் உன் வாழ்க்கையில் இருக்க செவைப்படுத்தோன்னா எதிரி இருக்க முடியாது, தடை இருக்காது. உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு சொல்றாரு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியம். எது? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். உன் நாக்குக்கெல்லாம் உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் எலும்புகளுக்கு ஊன் என்றால் என்ன? உன் எலும்புகளுக்கு பலன் தரக்கூடியது. இந்த எலும்புல ஊன் இல்லைன்னா அவ்வளோதான், அவுட்டு. நம்ம இந்த எலும்புகளுக்கு ஊன் பலத்தை கொடுக்கக்கூடியது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். ஆமென். சொல்லுறது புரியுதுங்களா? என்ன எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ, நான் சொல்கிறேன், அவர்களுக்கு மூட்டு வலி வராது, முழங்கால் வலி வராது. ஆமென். புரியுதுங்களா? விஷயங்கள் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரமாணங்கள். சபை இதை விட்டதுனால தான் இன்றைக்கி சபை எங்கெங்கெல்லாம் காசை கொடுக்கக்கூடாது அங்கெங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. இந்த மூட்டு வலி போகிறதுக்கு எத்தனை யூடியூப்பு, எத்தனை சேனல் பார்த்து அது இதை போய் இந்த மூட்டு வலிங்கிறதுக்கு அந்த முதல்ல ஒரு ஆயின்மெண்ட்டு இது செல்லு, அடுத்து ஒரு யூடியூப்பை பாரு, அடுத்து எவ்வளோ சொல்லுவாங்க. நான் சில பேர் இது நாங்கள் பார்க்காத யூடியூபா பாஸ்டர், எவ்வளோ பார்த்துருக்குறோம். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இதையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்லாம் சொன்னவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சேன், யூடியூப்பில் ஒரு வேலை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் எலும்புகளுக்கு ஊனுமாகும். எலும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது எங்கே இருக்குது? அது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதிர்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அதாவது கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்வதும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லுவதும் இரண்டும் ஒன்று. சரி, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் கர்த்தரை கனம் பண்ணுவது, கர்த்தருக்கு மதிப்பு கொடுப்பது, கர்த்தரை ஹானர் பண்ணுவது, கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது. இது எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் வரக்கூடிய ஒரு டெஃபினேஷன். கர்த்தருக்கு பயப்படலாம் அஞ்சு பயந்து ஐயோ இப்படி பண்ணுவாரோ அப்படி பண்ணு, அப்படி கிடையாது. திரும்ப சொல்கிறேன், ரெவரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கி இந்த ஊழியக்காரங்க முன்னாடி ரெவரண்ட்னு போட்டு வச்சுக்கிறாங்களே. ரெவரண்ட்னா பயபக்திக்குரியவர், மரியாதைக்குரியவர். இந்த வார்த்தைக்கு நாங்கள் அல்ல, இந்த வார்த்தைக்கு உரியவரே தேவாதி தேவன் ஒருவர் மட்டும்தான். ஆமென். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அரசாங்கத்துக்காக இந்த வார்த்தையெல்லாம் போட வேண்டியதான ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கிறதா அந்த வார்த்தையெல்லாம் போடுறோமே ஒழிய மற்றபடி எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. அந்த வார்த்தைக்கு தகுதியானவர் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் பயபக்திக்குரியவர், அவர் மட்டும்தான் மரியாதைக்குரியவர், அவர் மட்டும்தான் போற்றுதலுக்குரியவர், அவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறோம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்த்தரை கனம் பண்ணுறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலன் என்று சொல்லக்கூடிய டைத் 10ல் ஒரு காரியம். இது கொடுக்கறதெல்லாம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை அறிவிக்கின்ற ஒரு செயல்பாடு. நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கனம் பண்ணுறேன், கர்த்தரை மதிக்கிறேன், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்பதை காண்பிக்கின்ற ஒரு செயல். ஆமென். இந்த டைத்து இந்த முதற்பலனால கர்த்தரை கனம் பண்ணும் என்னதை காமிக்கிறோம்னா, கர்த்தாவே நீங்கள் எல்லாமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை காண்பிக்கின்ற செயல்தான் தசமபாவம் கொடுக்கின்ற ஒரு செயல்பாடு. தசமபாவம் கொடுக்கறதுனால நம்ம நினைக்கிறோம் நம்ம பணம் இது ஆண்டவருக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு தான் கர்த்தர் பரலோகத்தில் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கிறாரு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு காரியம் சொல்கிறேன், நம்முடைய பணம் ஆண்டவருக்கு தேவை கிடையாது.
நம்ம பண்ணுற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு தேவை நினைக்கிறீங்களா? ஜெபம் கர்த்தருக்கு தேவை நினைக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறது கர்த்தருக்கு தேவை நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வருவது கர்த்தருக்கு தேவை நினைக்கிறீங்களா? இதெல்லாம் யாருக்கு தேவை நினைக்கிறீங்க? ஏங்க எல்லாமே நமக்கு தேவை. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுறது யாருக்கு? அவர் நல்லா தான் இருக்கு, கர்த்தர் நல்லா தான் இருக்குது, அவர் ஜெபிச்சிக்க வேண்டிய அவசியங்க. அவர் நல்லா இருக்கிறாரா? அவர் எல்லாம் அவருக்கு ஜெபம் தேவை கிடையாது. ஆனால் யாருக்காக ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? நமக்காக கற்றுக் கொடுத்தார். புரியுதுங்களா? இப்போ நம்ம பண்ணுற ஆராதனை அவருக்கு தேவையா? நான் அவர் நினைச்சா கோடான கோடி தூதர்கள் இன்னைக்கும் நைட்டுன்னு பார்க்கலாம் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. துதிக்கிறாங்களா இல்லைங்களா? இப்போ ஆராதனை பண்ணுறது எனக்கு அவசியம், எனக்கு தேவை. ஆமென். ஏனென்றால் இது என்னுடைய மனப்பான்மை எடுத்து காண்பிக்கிறது, என்னுடைய ஆட்டிடியூடை எடுத்து காண்பிக்கிறது, என்னுடைய நன்றி உணர்வை எடுத்து காண்பிக்கிறது, நான் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தின் வெளிப்பாடுகளை எடுத்து காண்பிக்கின்றது. அதற்காக தான் இந்த ஆராதனை, ஜெபம், துதி. நம்ம கொடுக்கின்ற காணிக்கையாக இருக்கட்டும், தசோம்பாகம், நம்ம கொடுக்க தசோம்பாகத்தை வச்சு அவர் ஏதாவது பண்ண போகிறாரா? கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எதற்கு என்றால் என் தேவனை நான் கனம் பண்ணுறேன், என் தேவனை நான் மரியாதை கொடுக்குறேன், என் தேவனை நான் அவரை என் வாழ்க்கையில் முதல் இடத்துல வைத்திருக்கிறேன் என்பதை எடுத்து காண்பிக்கின்ற ஒரு செயல்பாடுகள் தான் இவைகள் எல்லாமே. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நம்முடைய இருதயம் முக்கியம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கொடுப்பது எனக்கு அவசியம், நான் கொடுப்பது அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் நான் கொடுப்பது என்னத்தை காண்பிக்கிறேன்? ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ணுகிறேன். எனக்கு இந்த வேலையை கொடுத்தது நீர், இந்த உத்தியோகத்தை கொடுத்தது நீர், இதை சம்பாதிக்க பலனை கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது, வரங்களை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, புத்தியை கொடுத்தது நீர். அது நிமித்தமாக நீர் சொன்ன வார்த்தையை கனம் பண்ணி உங்களுடைய சமூகத்தில் நான் கொடுக்கிறேன் என்பதுன்றதை காண்பிக்கின்ற ஒரு செயல்பாடு தான் இதே ஒழிய நம்ம ஐயோ பயத்தில் கொடுக்கணும், கருத்து போய் அடிச்சுடுவார், அந்தெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே கனத்தோடு கொடுங்க. பயம் மற்ற சபை பயம் நீங்கள் கொடுக்கலன்னா நீ கொடுக்காத காசெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கட்டுவே. இங்கே உனக்கு 10ல் 1 கொடுக்குறது வலிக்குது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பேர் கொடுக்க போகிறேன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. பயமுறுத்தி தேவையே கிடையாது. ஆகவே வற்புறுத்தியோ கட்டாயமாகவோ இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் சொல்கிறாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தருக்கு மரியாதை, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் இதை செய். அப்பொழுது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? பைபிள் படிக்கும் போதெல்லாம் அப்பொழுதுன்னு அப்பொழுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்கணும்? எப்பொழுதுன்னு கேட்கணும். எப்பொழுதுனா முன்ன பின்ன படிக்கணும். எப்பொழுதுன்னு சொல்லணும். என்ன எப்பொழுது? கொடுக்கும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் முதலாவது பார்த்தோம், நீடித்த நாட்களை மட்டும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் தேவனிடம் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற காரியத்தை திறந்து விடுகின்ற ஒரு செயல். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி டெஃபினேஷனாக ஒன்று காரியமாக சொல்லிட்டு வரேன். 111 போவோம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இங்கிருந்து பார்ப்போம். 111 10ஆம் வசனம் படிப்போம். சங்கீத புத்தகம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். என்ன சொல்றாருன்னா, உங்கள் புகழ்ச்சி என்றென்றும் நிலைக்க கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். புகழ்ச்சிக்கு ஆப்போசிட் இகழ்ச்சி. அப்போ புரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் இகழ்ச்சி உண்டாகுதோ, எங்கெல்லாம் உங்களை இகழ்கிறார்களோ, எங்கெல்லாம் உங்களை தூசிக்கிறார்களோ, அப்போ புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒன்று மிஸ்டேக் நடந்திருக்குது. நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயமும் என்கிட்ட இல்லாமல் போனதுனால தான் இவைகளெல்லாம் உண்டானது என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதான் ஞானியும் சொன்னார். இங்கே சாலமும் இங்கே சங்கீதத்திலையும் பார்க்குறோம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஆமென். அது மட்டுமல்ல, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப சுகம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்குது. பொருளாதார ஆசீர்வாதம், களஞ்சியம் நிரம்புவது, ஆலைகள் திராட்சை ரசம் பொருளாது பொருளாதார ஆசீர்வாதம். அது எங்க இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்குது. இங்கு புகழ்ச்சி. அப்ப புகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய காரியம் எங்க இருக்கிறது? அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் தான் இருக்கின்றது. நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். இப்படி பண்ணால் மேலே வந்துடலாம், அப்படி பண்ணால் மேலே வந்துடலாம்.
புகழ்ச்சி ஆகிறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா? யாராவது அடிக்கணுமா, யாராவது தூக்கணுமா, யாராவது போடணுமா சொல்லுங்கள். அந்த வழியில் போனோம்னா மேலே வரதுக்கு வழி இருக்குதா? வந்துடலாம். உலகம் நிறைய குறுக்கு வழிகளை சொல்லும். வேதம் சொல்லுது குறுக்கு வழி இல்லைப்பா, நேர் வழி. என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே போதும், புகழ்ச்சி தானாக உண்டாக ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாமே ஞானம் கொண்டு வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம்தான் கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் அது கொண்டு வந்துடுது. ஆனால் ஞானத்துக்கு மெருகூட்ட வேண்டும் என்றால், ஞானம் இருக்க வேண்டும் என்றால், ஞானம் வருவதற்கு முக்கியமான விஷயமே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். புரியுதுங்களா? எங்கிருந்து ஞானம் உற்பத்தி பண்ணுற இடம் எங்க? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இதை பற்றி யோபு என்ன சொல்றார்? யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் போங்க. யோபு 28. அங்கே யோபு அழகா சில காரியத்தை விலகி சொல்கிறார். 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து நானே கொஞ்சம் படிக்கிறேன். கொஞ்சம் லாங் வசனம் மாதிரி நானே படிக்கிறேன். 18ஆம் வசனம் 28 18லேருந்து படிக்கிறேன். எடுத்துக்கிட்டீங்களா? யோபு 28 18லேருந்து படிக்கிறேன். எடுத்தாச்சா? பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. அப்பா, யோபு கவனமாக கேளுங்க. வேத வல்லுநர்கள் சொல்கிற ஒரு விஷயமே, முத எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு தான்றாங்க. வேதத்திலே முத ரெக்கார்ட் பண்ணப்பட்ட புஸ்தகம், முத இருக்க வேண்டிய புஸ்தகமும் யோபு தான் சொல்கிறாங்க. அந்த முத அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. எப்போ இதெல்லாம் ஞானத்தோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஞானத்தை நினச்சிருங்க, பவளமும் ஏதோ ஸ்படிகம் நினச்சிட்டு இருக்கிறியா? கிடையாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. அப்புறம் படிக்கிறார், எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும்பொன்னும் அதற்கு என்ன. ஞானத்தை நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றார். அப்புறம் இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்குமிடம் எங்கே? உடனே சில பேருக்கு ஆசை, சரிங்க இந்த ஞானம் எங்கே கிடைக்கும்? ஞானம் எங்கே கிடைக்குது சொல்லுங்க. எந்த கடை? டிமார்ட்டில் இருக்குதா? இல்லை போத்தீஸில் கிடைக்குதா? அப்புறம் வேற எங்கே சொல்லுங்க? ரிலையன்ஸில் இருக்குதா? நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அரை கிலோ உழவு, 1 கிலோ உழவு எங்க? காப்பவுன்னு அதுக்கு அரை கிலோ தான் கிடைக்கிறதா? இது எங்கே? ஒரு விஷயம் 28ஆம் வசனம் போவோம் பாருங்க. அப்படியே சொல்லிட்டு ஒரு கீழே சொல்கிறாரு, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபுட்ட போய் கேட்டிங்கன்னா, டே ஞானம்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஞானத்தை ரொம்ப ஹையாக பேசிட்டு, இந்த ஞானம் எங்கிருந்து வரும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொல்கிற ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் மறந்துவிட்ட ஒரு காரியம் என்று இன்றைக்கு இருக்கு. சபை விட்டுவிட்ட ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை சபை விட்டுவிட்டது. எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு துளி கூட இல்லை. விசுவாசிகளை பார்க்குறோம், விசுவாசிகள் அநேகரை பார்க்குறேன், ஒரு சிலர்லாம் பார்க்குறேன், கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. எவ்வளவு துணிகரமாக சில விஷயத்தெல்லாம் செய்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுங்களா? ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அவர்களை போல ஒரு டாப்பஸ்ட் ஒரு ஆள் இந்த பூமியில் நீங்கள் பார்க்க முடியாது. இன்னொரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு நான் முடித்து அடுத்த வாரம் தொடர்கிறேன். நீதிமொழிகள் 16:6 போவோம். ஞானத்தை பற்றி தான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி தான் பேசிட்டு வரோம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் என்னென்னலாம் அடங்கி இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுது ஏன்னா என்ன சும்மா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இன்றைக்கு நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் அங்கு தான் வைத்திருக்கிறார். ஆகவே தான் அதை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். 16:6 படிப்போம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நீ தீமையை விட்டு விலக வேண்டுமா? அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாவத்தில் சில பேர் உழன்று கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு பாவம் தான் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். நீ யோசேப்பை போய் கேட்டிங்கன்னா, யோசேப்பே நீ எப்படிப்பா இப்படிப்பட்ட விஷயத்தில் இவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருந்த? அவர் போய் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். யோசிச்சு பாருங்க.
தானியேல், அவன் நண்பர்கள், இவர்கள் எல்லாருக்கும் அன்றைக்கு இருந்த ஞானத்தை விட 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். இது எப்படி கிடைத்தது? இது வந்ததின் ரூட் எங்க தெரியுங்களா? அவங்க செய்த ஒவ்வொரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தானியேல் பற்றி விலகி சொல்லும்போது, அவங்க இந்த போஜனத்தினால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், எங்கள் தேவன் இப்படி தான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு முறையை வைத்திருக்கிறார், நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். சாப்பிட்ற விஷயத்தில் கூட அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுற பயம், நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம் என்ற தீர்மானம் இருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ பண்ணாலப்பா, நீ ஆம்பளை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஆம்பளைன்றதை காமிக்க வேண்டாமா? ஒரு பொம்பளைன்றதை காமிக்க வேணாமா? மக்கள் பாருங்க வீரப்பா அதில். ஆனால் தானியேல் அவங்க நண்பர்களை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பூமியிலேயே எல்லா ஞானிகளை விட இவ்வளோ சிறப்பானவர்களாக இருந்தது காரணமே ஒரே ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்தான். ஆமென். ராஜாவுக்கு முன்னாடி தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய அளவுக்கு எதிர்த்து நின்றார்கள் அந்த காலத்தில் ராஜாக்களையே. சொன்னாங்க, சிங்கக்கவியில் போடுறோம், போடு பார்த்துக்கலாம், பயப்படல, துணிஞ்சாங்க. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், அவங்க மற்ற காரியத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில் போட போனாங்க. அந்த வாலிபருடைய மண்ணில் பயந்தம் இருந்துச்சா? நடுக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புனாங்களா? ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி எல்லாருக்கும் ப்ரேயர் பாயிண்ட்ஸை போடுப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உருவாக்கி போட்டாங்களா? நினைக்கலாம் இன்னைக்கு இருந்தால் அப்படி தான் பாஸ்டர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டார். யார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டலாம் போயிடல, தைரியம். அக்கினியில் போடணும் பார்க்குறியா, போட்டுக்க. சிங்க கோயிலில் போகணும்ப்பா, போட்டுக்க. நான் தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தால், திரும்ப சொல்லுகின்றேன், நீங்கள் மற்ற இந்த உலகத்தில் வர எந்த பயத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் சீசருடைய தொகை பெருக ஆரம்பித்த உடனே அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. பேதுரு மற்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நீ இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது, நாமத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு. உடனே நம்ம ஆட்கள் சொன்னாங்க தெரியுங்களா, கர்த்தருக்கு பயப்படுறது காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுறது தான் எங்கள் உத்தமமாக இருக்குது, மற்றதெல்லாம் அங்கே கீழ்ப்படிய மாற்றோம் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் மற்ற காரியத்தை குறித்தெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆமென். அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த சிச்சுவேஷனில் அவர் இறங்கி என்ன பண்ணுவார், இந்த சூழ்நிலையிலே அவர் தலையிட்டு என்ன செய்வார், அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்வார் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள். ஆமென். புரியுதுங்களா? பைபிளில் போடப்பட்டிருக்குது, தீமையை விட்டு விலகுவார்கள். பிரியம் வராது. தப்பு பண்ண பிரியம் வராது, தப்பு பண்ண ஆசை வராது, தப்பு பண்ண நாட மாட்டாங்க, தப்பு பண்ண விரும்ப மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால், ஐயோ என் தேவனுக்கு விரோதமாக எப்படி இந்த காரியத்தை நான் செய்வது, எப்படி இந்த காரியத்தில் உடன்படுவது? கவனிங்க தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா எங்கே எஸ் சொல்லணும், எங்கே நோ சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். அதை குறித்து குழப்பமே இருக்காது. யோசிச்சு பாருங்க, தானியேல் சொல்லும்போது மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தாரா? சிங்க கோயிலில் போட மண்டையை போட்டு பிச்சு குழப்பமாக இருந்தாரா? அவரை போல ஒரு ரிலாக்ஸை பார்க்க முடியாது. அங்கே ராஜாவுக்கு தான், அவன் தான் ப்ரெஷர், டென்ஷன், பிபியில் இருக்கிறான். ஐயோ நான் இவனை பிடிச்சிட்டு உள்ள தூக்கி போட்டோமே, அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம், நம்மால் அழகாக தூங்கிட்டு இருக்கிறார். 3 பேர் அவங்க டென்ஷனில் பரபரப்பில் இருந்தாங்களா? அதாவது குழப்பமே இல்லை. எஸ்ன்னா எஸ், நோனா நோ. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிற இடத்துல தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழப்பமே இருக்காது. இது செய்யலாமா, அது செய்யலாமா யோசிச்சுட்டா இருக்க மாட்டாங்க. இந்த குழப்பம் வர ஆட்கள்லாம் என்ன பண்ணுறது? அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறவங்க கர்த்தருடைய காரியத்தை மட்டும்தான் செய்வார்கள் ஒழிய அதற்கு எதிராக எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட காரியம் அது குழப்பமே வர இல்லை, நான் கர்த்தர் பக்கம் தான் நிற்பேன், இதுதான் சரி, இதுதான் வழி, இதை மட்டும்தான் செய்வேன் என்று சொல்லி கரெக்டாக தெளிவாக இருப்பார்கள். அவங்கள எந்த குழப்பமும் அவர்களுக்குள்ளாக இருக்காது. புரியுச்சுங்களா?
எவ்வளோ தேவையானது தெரியுங்களா? இன்றைக்கி சபைக்கு தேவையானது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அது மட்டும் இல்லை, இந்த வரி கட்டுற காரியத்தில் கூட, அரசாங்கத்தை கீழ்ப்படுகிற காரியத்தில் கூட அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் இதே அதிகாரிகள் தவறாக நடத்தும் போது நாங்கள் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் துணிந்து நின்றார்கள். பயம் இல்லை, மற்ற காரியத்தை குறித்து பயம் இல்லை. அதிகாரிகள், நீங்கள் நினைக்கலாம் எங்கள் பைபிளில் போடப்பட்டிருக்கல மேலான அதிகாரத்தில் உள்ள கீழ்ப்படிய வேண்டும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது அல்லவா? மேலான அதிகாரமாக இருந்தாலும் இது கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற காரியம். ஆகவே நாங்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். இல்லை உன்னை கொன்றுவோம், கொன்னுக்க, உன்னை இப்படி பண்ணிடுவோம், பண்ணிக்க. வேறு பிளான்லாம் பண்ணவே இல்லை. நம்ம ஆட்கள் 3 பேரும் வேறு பிளான் பண்ணவே இல்லை. எங்கள் உயிரே போனால் கூட நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் கர்த்தரை மட்டும்தான் கனம் பண்ணுவோம். எழுந்து நிற்போம். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சபைக்கு தேவையான ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இன்றைக்கு சபை விட்டுவிட்ட ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்றைக்கு விசுவாசிகளின் வாழ்விலே நிறைய பிற்போக்கான காரியங்கள் நடப்பதற்கெல்லாம் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாமல் போனது. துணிகரம் சொல்கிறாங்க, நெஞ்சு அழுத்தம்ன்றாங்கள, துணிகரம், நெஞ்சு அழுத்தம், நிர்விசாரம், இதெல்லாம் மேலோங்கி விட்டது. ஒரு துளி கூட கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. சில பேர்லாம் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு 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 துளி கூட சில பேர் வாழ்க்கையில் பார்க்கவே முடியல. நானே பார்க்க முடியலன்னா தேவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். அப்புறம் எப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் எதிர்ப்பார்? இதான் ரூட்டு, இதான் ஃபார்முலா, இந்த லைனில் தான் உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா நம்ம அந்த ரூட்டை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லைங்க நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவேன், கர்த்தர் இவர்கிட்ட வேலைக்கு ஆகாது, நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவீங்க, கடவுள் ஆசீர்வதிப்பாரா? கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கணும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகள் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒழிய எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க மாட்டார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்? இல்லை இல்லை இல்லை. தீமையை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த ஆவி என்னை பிடிப்பதாக, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தின் ஆவி என்னை ஆட்கொள்வதாக. ஓ நன்றி ஆண்டவரே. இந்த ஆவியை எதிர்பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபாலா ஷபாலபா ரிபியங்க பரபு ஷபாலபரமா. ஓ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஆவியானவர் ஆளுகை பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மீது கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆவியானவர் மேலே இருந்தாரே, அப்படிப்பட்ட ஆவியானவர் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவீராக தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஒரு பின்மாரியின் ஒரு அபிஷேகம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக தகப்பனே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எல்லா விதமான பிற்போக்கான பயத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. அடிமைத்தனத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தீமையை பண்ணுகிற ஆவி, வியாதியை கொடுக்கிற ஆவி எல்லாம் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகி கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மீது தங்கி இருப்பதை நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. ஓ இந்த ஆவி பிடித்தவர்களாகிறது செல்லட்டும். பயத்தின் ஆவி அல்ல, பிற்போக்கின் ஆவி அல்ல, குழப்பத்தின் ஆவி அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்படட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இதுவரை உம்மை கனம் பண்ணாத விதத்தில் உம்மை கனம் பண்ணுதல் கூடுவதாக, உமக்கு மரியாதை செலுத்துதல் கூடுவதாக. ஆண்டவரே உம்மீது வரக்கூடிய ஒரு அச்சம் ஒவ்வொரு நாள் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நீ காண்பித்தீரே, சுகம் வேண்டுமா, நீடிய வாழ்வு வேண்டுமா, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறதே. பொருளாதார ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கிறதே. புகழ்ச்சி எங்கே இருக்கிறது? உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கிறதே. தீமை விட்டு விலகின்ற ஒரு காரியம் எங்கே இருக்கிறது? அது உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கிறதே ஆண்டவரே. இது மட்டும் எங்களுக்கு இருந்தால் இந்த பூமியில் நாங்கள் சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உரிய ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோமே. தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஓ நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு நீங்காத பங்காக இருப்பதாக. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு சபை விட்டு போன காரியம் திரும்பவும் சபையை பிடிப்பதாக. ஓ எங்களுடைய முன்னோர்களை நினைக்கின்றோம். அவர்களெல்லாம் உமக்கு பயந்த பயத்தில் எல்லா காரியத்தையும் செய்தார்களே கர்த்தாவே. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில் நாங்கள் பார்க்கின்றோம், உமக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு துளி கூட இல்லையே கர்த்தாவே. அதனால் கிறிஸ்துவமானது எவ்வளவு கீழே போகின்றது, கிறிஸ்துவ மக்கள் எவ்வளவு நசுக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவத்தில் எவ்வளவு ஒரு கேவலங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பிடிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும் பயத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். உமக்கு பயப்படும் பயம் இன்னும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்யும் என்பதை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணம் என்ன? குடும்ப குழப்பங்களுக்கு காரணம் என்ன? வேலையின் குழப்பங்களுக்கு காரணம் என்ன? சமுதாய பிரச்சனைக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதது தான் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படுகின்ற பயத்தினால் இந்த பூமியில் வாழ்ந்து நீர் வைத்திருக்கிற நீடிய வாழ்வு, நீர் வைத்திருக்கிற ஆயுசின் நாட்களுடைய விருத்தி, நீர் வைத்திருக்கிற களஞ்சியங்களின் பூரணம், முன்னாளிகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் என்று சொன்னீரே, புகழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னீரே, அதெல்லாம் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.